வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பச்சை துண்டு போட்டு போலி விவசாயி யார்? ஸ்டாலின் பொது மேடையில் விவாதிக்க தயாரா? பி.ஆர். பாண்டியன் சாடல். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் நிதியை பயன்படுத்தி ஈரோட்டில் விவசாயிகள் கருத்தரங்கம் கண்காட்சி என்ற பெயரில் போலி நாடகத்தை அரங்கேற்றி உள்ளார். பாதிக்கப்படும் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கும் பச்சத்துண்டு விவசாயிகள் மீது புழுதி வாரி தூற்றியுள்ளார். இதனால் அவரது ஆட்சிக்கும் அரசியலுக்கும் நன்மை பயக்கும் என்றால் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் உங்கள் ஆட்சியில் அலங்கோலத்தில் விவசாயிகள் படும் துன்பங்களை பட்டியலிட்டு வெளி உலகுக்கு எடுத்துரைத்தால் போலி பட்டம் கொடுக்க முயற்சிப்பீர்களே. உங்கள் பட்டம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கும் பட்டம் அளிப்பது பாதிக்கப்படும் விவசாயிகள்தான் என்பதனை நீங்கள் உணர வேண்டும். முதல்வர் பட்டியலை வாசித்திருக்கிறார். 2021க்கு முந்தைய ஆட்சியில் காவிரி டெல்டாவில் பேரிடரால் ஏற்பட்ட மகசூல் இழப்பிற்கு விவசாயிகளுக்கு ஏற்ற தொகையை பட்டியலையும் தங்கள் ஆட்சியில் காலத்தில் கொடுக்கப்பட்ட இழப்பீட்டிற்கான பட்டியலையும் ஒப்பிட்டு வெளியிட்ட தயாரா? குறுவைக்கு காப்பீடு செய்து இழப்பீடு பெற்று தந்தோமே. தாங்கள் பெற்ற 2021 முதல் குறுவை காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தாமல் கைவிட்டது ஏன்? காப்பீட்டு நிறுவனங்களோடு சேர்ந்து பிரீமியம் பெற்று கொடுக்க எடுக்கும் முயற்சி வேகம். இழப்பு ஏற்பட்ட விதியில் போராடும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்று தருவதற்கு முன்வந்தது உண்டா? பேரிடர் வேளாண்மை திட்டத்தில் வழங்கப்பட்ட இடுபொருள் இழப்பீடு நிதி குறித்து புள்ளி விவரங்களை கடந்த ஆட்சி காலத்திலும் தங்கள் ஆட்சி காலத்திலும் வழங்கியதை புள்ளி விவரத்தோடு முதலமைச்சர் வெளியிட தயாரா? 1975 முதல் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கொண்டு வந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்து வந்தார். இந்தியாவில் முதலில் நெல் கொள்முதல் அரசு பொறுப்பேற்று செயல்படுத்தியது கருணாநிதிதான். தாங்கள் பொறுப்பேற்றதும் முதல் தனியாருக்கு தாரை வார்த்து விட்டீர்களே. இது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, கலைஞருக்கும் செய்த துரோகம் இல்லையா? உணவுத்துறை அமைச்சர் சங்கரபாணி சுயநலத்திற்காக எந்த ஒரு முன் அனுபவமோ கொள்முதலுக்கான கட்டமைப்போ அதற்கான வங்கி பரிவர்த்தனைக்கான தகுதியும் இல்லாத தனி நபருக்கு தாரை வார்த்ததின் மூலம் செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10க்கும் மாவட்டங்களில் ரூபாய் 800 கோடி அளவிலான நெல்லை கொள்முதல் செய்து 3 மாதங்களுக்காக பணம் பட்டுவாடா செய்யாமல் விவசாயிகள் வயிற்றிலடித்தும் வீதியில் கிடந்தும் போராடுகிறார்களே. முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதுண்டா? மாறாக விவசாயிகளுக்கு 10 தினங்களுக்குள் பணத்தை கொடுப்பதற்கும் உத்தரவாதம் கொடுத்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிக கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் சண்முகசுந்தரன் ஐஏஎஸ் தொடர்ந்து கட்டாய விடுப்பில் சென்றுள்ளாரே. தங்கள் கவனத்திற்கு வந்ததா? நீங்கள் ஈரோட்டில் பேசிக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வீதியில் அமர்ந்து ஒப்பாரி வைத்தார்களே. உங்கள் காதில் விழவில்லையா? விவசாயிகள் நெல்லை அபகரித்ததோடு அதற்கான கொள்முதல் குறித்த கணக்கு விபரங்கள் கூட இல்லாமல் அனுமதிக்க மாவட்ட ஆட்சியர்கள் பரிதவித்தார்களே. விவசாயிகள் தற்கொலை நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்களே. இவர்களுக்கு என்ன பதில் கூற போகிறீர்கள்? விவசாயி நெல்லை வைத்து ரூபாய் 800 கோடி அளவிற்கு ஊழல் செய்ததாக வந்திருக்கின்ற செய்தி குறித்த நடவடிக்கை என்ன? பதில் அளிக்க தயாரா? 2021 ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நெல்லுக்கும்
குவிண்டால் பெற்று ஒன்றுக்கு ரூபாய் 2500, கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 4000 டன் வழங்கப்படும் என்று அறிவித்து வாக்கு கேட்டீர்களே, நிறைவேற்றீர்களா? மாறாக மத்திய அரசு ஆண்டொன்றுக்கு யானை பசிக்கு சோள பொரி போல் உயர்த்தி வரும் விலையை காட்டி தற்பொழுது 4 ஆண்டு கடந்த நிலையில் 2500 வழங்குகிறோம் என்று மார்த்தட்டியிருக்கிறீர்களே, உண்மைதானா? இன்றைய உற்பத்தி செலவு கணக்கிட்டு நெல் குவிண்டல் ஒன்றுக்கு ரூபாய் 3500, கம்பு ஒரு டன் ரூபாய் 5000 வேண்டும் என விவசாயிகள் போராடுகிறார்களே, பதில் அளிக்க தயாரா? தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய கடனை தமிழக அரசு தள்ளுபடி செய்யும் என்று அறிவித்தீர்களே, தள்ளுபடி செய்தீர்களா? மாணவர்களுக்கான கல்விக்கடன் நிலுவையை தள்ளுபடி செய்வோம், கல்வியை பாதுகாப்போம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை தாங்கள் பொறுப்பேற்று உடனே நாகப்பட்டினத்தில் திருமங்கல் ஒன்றியத்தை பாதுகாக்கப்பட்ட பெட்ரோலிய ரசாயன மண்டலமாக அறிவித்தீர்களே, உண்மையா இல்லையா? முல்லை பெரியாற்று 142 அடி தண்ணீரை நிரப்பி பாசனத்திற்கு பயன்படுத்தி வந்த நிலையில் தாங்கள் பொறுப்பேற்றதும் முதல் ஓராண்டாவது முழு கொள்ளளவை நிரப்பி திறக்கப்பட்டதா? தாங்கள் ஆட்சி காலத்தில் முல்லை பெரியாற்று அணைக்குள் அத்துமீறி நுழைந்த கேரள அமைச்சர்கள் உங்கள் அனுமதி இல்லாமல் தண்ணீரை திறந்தார்களே, கேள்வி கேட்டது உண்டா? வைகை அணை பராமரிக்கப்படுவதற்காத காவிரி பாசன தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு நீர்ப்பாசனத்துக்கு துறைக்கு பராமரிப்பு நிதி வழங்கியதுண்டா? 1000 கதவுகளை கட்டப்படும் என்று அறிவித்தீர்களே, கட்டப்பட்டதா? காய்கறிகள் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் விலை கிடைக்காமல் வீதியில் நின்று போராடுகிறார்களே, அதற்கான துறை இருந்தும் செயல்படவில்லையே, அதனை கண்காணித்தது உண்டா? கொள்முதல் செய்த நெல்லுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று உடனடியாக உரிய தொகை விவசாயிகளுக்கு வழங்கி விவசாயிகளுக்கு பாதுகாக்க வேண்டும். தனியாருக்கான கொள்முதலில் ரத்து செய்து அரசே பொறுப்பேற்று கொள்முதல் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி 17ஆம் தேதி தலைமை செயலகத்தை முற்றுகையிட உள்ளோம். ஒரு மாவட்டத்தில் மட்டுமே உற்பத்தி செய்யும் காய்கறிகள் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பயன்படுத்தும் நிலையில் அதற்கான தட்டுப்பாடு உள்ள போதும் உற்பத்தி செய்யும் இடத்தில் அடிமாட்டு விலைக்கு கொள்முதல் செய்யும் பல மடங்கு விலையை உயர்த்தி தமிழ்நாட்டுக்குள்ளே விற்பனை செய்து கொள்ளை லாபம் அடிக்கும் இடைத்தரகர்களுக்கும் துணை போகலாமா? விவசாயிகளையும் விளை நிலங்களையும் அழிப்பதற்கென்று உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்தியாவிலும் எந்த மாநிலங்களிலும் கொண்டு வராத தமிழக ஒரு ஒருங்கிணைப்பு சட்டம் நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 கொண்டு வந்து விளைநிலங்களை விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் அபகரிப்பதற்கு அனுமதி அளித்தார்களே, நியாயமா? நிலை அபகரித்ததோடு கார்ப்பரேட்கள் ஏரிகள், குளம், குட்டைகள், ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளையும் அபகரிப்பதற்கும் அனுமதித்துள்ளீர்களே, விளக்கம் அளிக்க தயாரா? சிப்காட் அமைப்பதற்கே என்கின்ற பெயரில் எங்கு நிலத்தடி நீர் நிரம்ப இருக்கிறதோ அப்பகுதியில் விவசாயிகள் முகப்போகம் விளைவிக்கும் பொன் விளையும் நிலங்களை கார்ப்பரேட்களுக்கு தாரை வாக்க முயற்சி எடுப்பது நியாயமா? ஏன் நிலம் எனக்கு சொந்தம் என்று மறுத்தால் மேலாம் விவசாயம் மீது குண்டர் சட்டம் போட்டு சிறையில் அடைத்தீர்களே, நியாயமா? தமிழ்நாட்டில் தனி பட்ஜெட் வேளாண்மைக்கென்று சொல்லி திட்டங்களுக்கு பெயர் சூட்டுவதை மட்டுமே தனது சாதனையாக சொல்லி தன்னை பாராட்டிக் கொள்வது நியாயமா? பட்ஜெட்டுக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கான நிதி வருவாய் பட்டியலில் வெளியிட்டதுண்டா? மற்ற துறைகளில் தமிழக அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களின் அதிகாரிகளை சந்தித்து பேசி திட்டங்களை பெற்று வரும் நிலை வேளாண்மைத்துறை அமைச்சர் வெங்கையன் மன்னன் இதுவரையில்
மத்திய வேளாண் துறை அமைச்சர் சந்தித்து பேசியதுண்டா? தமிழ்நாட்டிற்கான திட்டங்களில் நிதிகளையும் கேட்டு பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதுண்டா? விளக்கம் அளிக்க முடியுமா? திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 10 உதவி வேளாண்மை இயக்குநர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 2 பேர் மட்டுமே பணியாற்றுகிறார்களே. இதுதான் உழவை தேடி திட்டம் உண்மை நிலையா? நாகை உத்தமங்க சோழபுரம் கதவணை அமைக்கிறேன் என்று மக்களை அழிப்பதற்கு திட்டம் போடுகிறீர்கள். எதிர்ப்பு தெரிவித்த கடல்நீர் உட்புகுந்து 10,000 ஏக்கர் விளை நிலங்களை அழித்து விடும். கடல் முகந்துவாரத்தில் பூதங்குடியில் அமைக்க வேண்டும் என 32 கிராம மக்கள் போராடினார்களே, அது குறித்து விளக்கம் அளித்ததுண்டா? மாறாக ஈரால் பண்ணை அதிபர்களுக்கு ஆதரவு காவல்துறையை குவித்து இலங்கையில் முள்வேலி முற்றத்திற்குள் அடைத்து வைத்து போல் உத்தம சோழபுரத்தை சுற்றி மக்களை அடைத்து வைத்திருப்பது நியாயமா? காவிரி கடல் மட்டம் உயர்ந்து கடலில் கலக்கும் நதிகள் மூலமாக டெல்டாவிற்குள் கடல் நீர் உட்புகுந்துவதை தடுக்க கடல் முகந்துவார நதிகளை சீரமைப்பதற்கு முதல் கட்டம் 960 கோடி ரூபாய் 2016இல் ஆசிய வளர்ச்சி வங்கி மூலம் பெறப்பட்டு அரிச்சந்திரா அடப்பாறு வலம்பானாறு பண்டையாறு உள்ளிட்ட நதிகள் சீரமைக்கப்பட்டது. 2வது கட்டம் நதியை பெற்று திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்ட வெள்ள நீர் திருவாரூர் மாவட்டம் வழியாக கடலில் சென்று வடியும். பாமணி ஆறு, கோரையாறு, மறைக்கோரையாறு, பழம்பாண்டியாறு உள்ளிட்ட கிளை நதிகள் சீரமைப்பதற்கு முயற்சி மேற்கொண்டதுண்டா? உங்கள் ஆட்சியின் விவசாயிகள் விரோத கொள்கையையும் பெற்று வந்த சலுகைகளும் அபகரிப்புகளையும் பட்டியலிட்டு விவாதிப்பதற்கு நான் தயார். நீங்கள் நேருக்கு நேர் விவாதிப்பதற்கு தயாரா? விவசாயிகள் விரோத கொள்கைகளை அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையோடு தீர்வு காணுவதற்காக போராடும் விவசாயிகளை பச்சை துண்டு போட்ட போலி விவசாயிகள் என்று முதலமைச்சர் கொச்சைப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்கிறார்கள் விவசாயிகள். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.